ஐடி கார்டு இஸ் திஸ்? மைண்ட். கரெக்டாக சொல்கிறாங்களா? யாரோட ஐடி கார்டு வந்து மிஸ்ஸிங்கா? ஆர் யூ திஸ் ஐடி கார்டு? ஆர் யூ திஸ் ஐடி கார்டு? நீங்க இந்த ஐடி கார்டா? சரி, நீங்க இந்த ஐடி கார்டா கேட்டது அவங்க மௌலிகா மேடம் இல்லைன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நீங்க என்ன பேர் சொன்னீங்க? லாபம். ஸோ அவங்களோட ரைட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுங்க. மௌலிகா மேடமோட ரைட் ஹேண்டை பிடிங்க. சரி, ஏதோ ஒரு ஹேண்ட். ஸோ வாட் இஸ் தட்? அது என்ன அவங்க பிடிச்சிருக்குது? ரைட் ஹேண்ட். Whose hand is this? Mine. Whose hand is this? Mine. Are you this hand? Yes or no? நீங்க இந்த கையா இல்ல இது என்னுடைய கையா? ரெண்டுல எது சரி? இது என்னுடைய கை. சோ தவறுதலா கூட நான் கைன்னு சொல்ல மாட்டேன். ரைட்டா? சோ அவங்களோட பிரசன்ஸ்லயே நான் சொல்றேன், இந்த தலை என்னுடையது, இந்த காது என்னுடையது, இந்த மூக்கு என்னுடையது, உடல்ல இருக்கிற இந்த இருதயம் என்னுடையது, லங்ஸ் என்னுடையது, லிவர் என்னுடையது, ஸ்பிளீன் என்னுடையது, கிட்னி என்னுடையது, இந்த எலும்புகள் என்னுடையது, உள்ளார இருக்கிற நரம்பு என்னுடையது, இருக்கிற ரத்தம் என்னுடையது, இந்த உடல் என்னுடையது. இந்த உடல் என்னுடையதுன்னா நான் யார்? இந்த உடலை என்னுடையது என்று சொல்லக்கூடிய நான் யார்? அந்த நானை தான் பிரம்மகுமாரிக்கு சொல்லி தராங்க. That consciousness is called soul, ஆத்மா, உயிர். That consciousness has no death. Consciousnessக்கு மரணம் என்பது எப்படி மரணம் இல்லை? நீங்க எல்லாரும் பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. மரத்தை நெருப்பூட்டி கொடுத்துவாங்க, பெட்ரோல் அதை திரும்பி கரிக்கட்டி அனுப்பி போட்டுருவாங்க. ஆனால் மரமாக இருக்கும்போது அதில் எத்தனை அணுக்கள் இருக்கிறவோ அத்தனை அணுக்கள் தான் நீங்கள் எரிச்சு அதை தண்ணியில் போய் கலைச்ச பிறகு இருக்கும். பிரபஞ்சத்திலிருந்து நீங்க எந்த அணுவையும் அழிக்க முடியாது. அப்போ பௌதிக பொருளையே உங்களால் அழிக்க முடியாத போது இந்த கான்சியஸ்னஸாக இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. அது ஒரு உடல் விட்டு இன்னொரு உடல் மாறி மாறி இருக்கும். ஸோ இங்கே எல்லாரும் முன்னாடி வந்தனால நான் உங்க சாட்சியாக ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்க இடத்துக்கு போகப்படி அவங்க we are only consciousness. We take this body and leave this body. இந்த ஐடென்டிட்டியோட இந்த அம்மா அப்பா குழந்தையா பிறந்து இந்த ரோலை நம்ம ப்ளே பண்றோம். அந்த ஐடென்டிட்டி முடிஞ்ச பிறகு மரணம் என்பது ஏற்படும் போது உயிர் உடலை விட்டு பிரிந்து இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்திற்கு செல்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எட்டலை. இதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ பயத்திலிருந்து வெளில வரும். ரெண்டாவது, பெண்களுக்கு இருக்கிற காமனான ப்ராப்ளம் என்ன? ஷைனஸ். இப்போ நான் கூப்பிடும் போது யாருமே ஆஃபர் பண்ணல, நான் 2 பேரை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டேன், அவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த வெக்கப்படுறதையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரியலி நீங்கள் எப்போட ஆக முடியும். இன்னொரு கான்சியஸ்னஸ் என்னன்னா பியூட்டி கான்சியஸ்னஸ். நம்ம அழகா இல்லையோ, நம்ம முகம் அழகா இல்லையோ, நம்ம கலரா இல்லையோ அப்படின்னு. சூரியன் மட்டும் இல்லைன்னா எந்த எந்த விஷயத்தையும் அழகானது அசிங்கமானது அப்படின்னு நம்மளால பிரித்து பார்க்கவே முடியாது. சூரியன் இருக்கிறதுனால தான் தெரியும். இன்னொன்று பியூட்டி இஸ் பியூட்டி. ஒரு முறை பெர்னாட் ஷா வந்து ஒரு நாடகத்துக்கு போயிருந்தாரு. அங்கே ஒரு நடிகை, அழகான நடிகை இருந்தாங்க. அந்த நாடகத்தில் அவர் ரசித்து பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பேசினாரு. இவருடைய பேச்சை கேட்டு அந்த நடிகை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த நடிகை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு பெர்னாட் ஷா கிட்ட போய் ஆஃபர் பண்ணலாம், நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பெர்னாட் ஷா சொன்னாங்க, ஏன் அப்படின்னு சொல்கிற அப்படின்ட்டு. பெர்னாட் ஷா ரொம்ப அசிங்கமாக இருப்பார், உங்களுக்கு தெரியும். அவர் தாடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அக்லியாக இருப்பார். ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு சொன்னாங்கன்னா, இல்லை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம பிறக்கிற குழந்தை உங்களை மாதிரி அறிவாளியாகவும் என்னை மாதிரி அழகாகவும் பிறக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது பெர்னாட் ஷா சொன்னாரா, ஒருவேளை அப்படி பிறக்காம என்னைய மாதிரி அசிங்கமாகவும் உன்னைய மாதிரி முட்டாளாகவும் பிறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ சிரிக்கிறதுக்கு முன்னாடி சிந்திக்கிறதுக்குரிய விஷயம் என்னன்னா, அழகு என்பது புற தோற்றத்தில் இல்லை. இந்த பாடி ஷேவிங், நான் அழகா இல்லை, ரொம்ப குண்டா இருக்கேன், நான் ரொம்ப ஒபீஸா இருக்கேன், அதெல்லாம் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி ஆக்கிக்கலாம். அதுக்குரிய டயட், அதுக்குரிய எக்ஸசைஸ், அதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணீங்கன்னா உங்க உடல் மாறி, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி உடல் தோற்றத்தோடு இருந்தாலும் இந்த உலகம் உங்கள் தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. உங்களுக்குள் என்ன அழகு, கலை, உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்கிறதோ அதற்கு தான் இந்த உலகம் மதிப்பளிக்கிறது. ஸோ அதனால உங்களுடைய திறமைகள் மட்டும் நம்புங்க, அதை மட்டும் உங்களுக்கு உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ஷைனஸ்ல இருந்து வெளியில வந்து அடுத்த 5வது படி என்னன்னா ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்னால நம்ம எப்பயுமே வீக்காக ஆகிடக்கூடாது. நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்மளை பவர்ஃபுல்லாக ஆக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப் பை சான்ஸ் டாக்ஸிக்காக போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம அதுலேருந்து வெளியில் வரதுக்கான முயற்சியும் நம்ம செய்யணும்.
இந்த உலகத்துல யாராவது உங்களை அபியூஸ் பண்ணிட்டாங்கிறதுனால, உங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டாங்கிறதுனால நீங்க மற்றவங்களை அதே மாதிரி எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா இந்த உலகம் வாழ்வதற்கு மாறிடும். நான் ஒரு கல்யாணம்